85ஆம் ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி திருவனந்தபுரம் விமான நிலையத்திலே ஒரு விமானம் தரையிறங்கியது. பெட்ரோல் இல்லாமல். பெட்ரோல் போட வேண்டும் என்று கேட்டான். அதிகாரிகள் போய் பார்த்தார்கள். இந்த விமானத்தில் ஆயுதங்கள் இருக்கின்றன, நாங்கள் பெட்ரோல் போட மாட்டோம் என்றார்கள். டெல்லிக்கு வந்திருந்தான் இலங்கையின் உள்துறை அமைச்சர். பிரதமரை போய் பார்த்தான். பெட்ரோல் போட்டு அனுப்பு, ஃபியல் போட்டு அனுப்பு என்று அனுப்பிவிட்டார்கள். அது போர்ச்சுகல் நாட்டில் இருந்து வந்த போர் விமானம் ஜெயிர் ஏர்வேஸ். நான் மார்ச் 13ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் கேட்டேன். அன்றைய பிரதமரை கேட்டேன். இலங்கையில் தமிழர்களை கொல்வதற்கு சிங்களத்துக்காரனுக்கு விமானம் நிறைய ஆயுதங்கள் ஏற்றிக்கொண்டு வந்த விமானத்தில் திருவனந்தபுரத்திலே பெட்ரோல் போடுவதற்கு எப்படி நீங்கள் உத்தரவிடலாம் என்று கேட்டேன். அப்பொழுது அந்த பிரதமர் சொன்னார், ஆர்ம்ஸ் சொன்னதற்கு only ammunition was found, வெறும் வெடிமருந்துகள் தான் இருந்தன என்றார். அதுவும் தமிழர்களை கொல்வதற்குத்தானே. that was not marked so. இது பிரதமர் பதில். அப்படி ஒண்ணு அதுல எழுதல. இது பிரதமரின் பதில். அப்படியானால் ரீகன் கொடுக்கிறானே ஆயுதங்கள் பாகிஸ்தானுக்கு கொடுக்க கூடாது என்று கூச்சல் போடுகிறீர்களே, அந்த ரீகனின் ஆயுதங்களில் இந்தியாவை தாக்குவதற்கு எழுதி கொடுத்திருக்கிறானா? இன்றைக்கு அதன் பிறகு 85ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவிலே இருந்து கொடுக்கப்பட்ட கவச மோட்டார்கள், பஃபலோ ஆர்மர்ட் கார்ஸ், ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டன. தென்னாப்பிரிக்காரனோடு எவனும் வியாபாரம் செய்யக்கூடாது, பொருள் வாங்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது என்று பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று அனைத்து நாடுகள் மன்றத்தில் இந்தியா கர்ஜித்ததே. அங்கே இந்த தென்னாப்பிரிக்கா நாட்டுக்காரன் இலங்கைக்கு ஆயுதம் கொடுத்திருக்கிறானே, விற்றிருக்கிறானே, இதை ஏன் நீங்கள் இதை எதிர்க்கவில்லை சார்க் மாநாட்டில் இல்ல என்று கேட்டதற்கு பதில் சொல்லவில்லை அவர். உங்க ஆங்கிலம் எனக்கு புரியவில்லை என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் அவர். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் இங்கிலீஷ் என்று சொன்னார். நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? தமிழ்ல சொல்றேன், ஏயா கொடுத்தேன்னு கேட்டேன். உடனே இன்னொருவர் இருந்துச்சா, இவர் தமிழ்ல பேசுறது அவருக்கு புரியல, அவர் இந்தியில பேசுறது இவருக்கு புரியல. ஏன்னா அவர் இந்தியில பதில் சொன்னார். இப்பொழுது நான் கேட்கிறேன், இவ்வளவு ஆயுதங்கள் கொடுத்த பிறகும் அவர்களை அழிக்க முடியவில்லை. என்றோ பிறந்திருக்கும் அப்பா ஈழம், தமிழ் ஈழம்.